ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஆட்டோகேடில் வந்து இந்த மாதிரி இமேஜை எப்படி வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான இமேஜை வந்து ஏன் க்ரியேட் பண்ணோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு லேஅவுட் போட சொல்லோ, பிளான் லேஅவுட்டு, மிஷின் லேஅவுட்டு இதுமாரி போட சொல்லோ, நம்மளுக்கு இமேஜ் இருந்தால் கரெக்டாக ஸ்கேல் சைஸில் நம்ம அந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து கேப் வேணும், நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்த என்ன பொருள் வைக்கணும் அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ண முடியும். அதுவே எதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து மாற்ற முடியாது. இப்போ ஏதோ ஒரு வீடு கட்டிட்டோம், இது கட்டிட்டோம், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாற்ற முடியாது. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃப்ரீயாக பிளான் பண்ணிட்டா அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க் பண்ண சொல்லுவோம், ஒவ்வொரு லேஅவுட் போட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம லேஅவுட் வச்சுருப்போம். இப்போ அதேமாரி வந்து நீங்கள் சின்ன சின்ன ஒர்க் பண்ண சொல்லும், இந்த ஒவ்வொரு லேஅவுட்டு ஸ்கெட்ச் பண்ண சொல்லும் லேஅவுட் போட்டு வச்சுங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஒன்றா உடனே என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.